வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து இன்ஸ்டன்ட் பேல் இல்லைன்னா ட்ரை பேல். அதாவது நம்ம வந்து எந்த சட்னி, அதாவது மீட்டி சட்னி, அப்புறம் தீக்கி சட்னி, அதாவது க்ரீன் சட்னி, அப்புறம் டேமரின் சட்னி இல்லாமல் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து பேல் பூரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம ரோட்டு கடையிலலாம் நம்ம நிறைய சாப்பிட்ருப்போம். ஸோ வாங்க அதுக்கு தேவையான பொருளும் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 2 கப் அளவுக்கு வந்து பொரி எடுத்திருக்கேன், நல்லா கிறிஸ்பான பொரியை எடுத்திருக்கேன். ஸோ வாங்க இதுக்கு மீதி என்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். இப்போது இது கூட வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து பொடியாக நறுக்குனா வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து காரத்துக்கு வந்து ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகாய் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் நீங்கள் அதிகமாக கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பொடியாக நறுக்குன கொத்தமல்லி, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து மிக்சர் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சர் இல்லைன்னா நீங்கள் வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து வெறும் ஓம் பொடி கூட இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண வெங்காயத்தை கழுவிக்கலாம் தேவையான அளவுக்கு. இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு திருப்பி நம்ம வந்து நல்லா டாஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதை அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பரான இன்ஸ்டன்ட் பேல் இல்லைன்னா ட்ரை பேல், சூக்கா பேல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து நம்ம ரோட்டு காட்டில் கிடைக்கிற மாதிரி ஒரு பேப்பர் கோன் வச்சு சர்வ் பண்ண போகிறேன். ஸோ வாங்க நம்ம இதில் பேப்பர் கோன் வச்சு சர்வ் பண்ணலாம். நான் நியூஸ் பேப்பரில் கோன் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், சூப்பரான இன்ஸ்டன்ட் ட்ரை பேல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.